Hello my dear warriors, my dear soldiers. 10th standard first time public exam எழுத போறீங்க. நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஜெயிக்கணும், அம்மா அப்பாவை விட கூட வாங்கணும், எங்கள் அப்பாவை விட ஒரு மார்க் கூட வாங்கணும், என்னோட பிரதரை விட, என்னோட அண்ணனை விட, என்னோட அக்காவை விட கூட மார்க் வாங்கணும். என் சொந்தக்காரங்க இந்த மார்க் வாங்கிட்டாங்க சார், அவங்கள விட நான் ஒரு மார்க் கூட வாங்கினா போதும், நான் ஜெயிச்ச மாதிரி சார், வேற லெவல் சார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சேனலில் நாங்கள் எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணுறது 500 out of 500, 500க்கு 500 மதிப்பெண்கள். இதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய கனவு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காலங்கள் அதுக்காக ஓடிட்டே இருக்குது, நாங்கள் அதுக்காக ஓடிட்டே இருக்கோம். நிச்சயமாக ஒவ்வொரு தடவையும் எங்களோட உழைப்பினால் கண்டிப்பாக 500 out of 500ங்கிறது சாத்தியமாகும். ஸோ அதுக்காக இந்த வருஷம், அதாவது இந்த 2026-27 நீங்கள் எல்லாருமே 2027 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமை பற்றி ஒரு சில அப்டேட்டு, அந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 300 days ஆரம்பிக்கவே இல்லையே சார், அதுக்குள்ள நீங்கள் லாஸ்ட் 300 daysன்னு சொல்கிறீங்க. பசங்களா, இந்த 300 நாட்கள், இந்த 300 days உன்னோட லைஃபோட மிக முக்கியமான ஒரு நாட்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட லைஃபோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கணுமா, சயின்ஸ் குரூப் எடுக்கணுமா, அல்லது சோஷியல், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க. பிகாஸ் உங்களோட 11th 12th குரூப்பை வச்சு தான் உங்களோட காலேஜ் இருக்க போகுது. நீங்கள் என்ன காலேஜில் படிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கெரியர் இருக்க போகுது, உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. அப்போ அதுக்கான முதல் திருப்பு முனை, ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்டில் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே ஓடக்கூடிய ரேஸ், இந்த ரேஸில் 300 நாள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 300 நாளை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த 300 நாளில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், எந்தெந்த எக்ஸாம்லாம் எப்போ வருது அப்படிங்கிறத தான் முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிஎன் ஸ்டேட் போர்ட் வேதாந்தோ சேனல். திஸ் இஸ் யுவர் கேப்டன் பிரகாஷ். பசங்களா, 300 நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஏப்ரலில் முடித்த மாதிரி இருக்கும், ஏப்ரல் முடிஞ்சாச்சு. மே மாதத்துலேயும் ஆல்ரெடி ஒரு 1 week கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் நம்ம ஆரம்பிக்கலைன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ இப்போ இருந்து நம்ம கண்டிப்பாக ஆரம்பித்தோன்னா டெஃபினட்டாக நம்ம நினைக்கக்கூடிய, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இலக்கை நிச்சயமாக நம்ம எல்லாராலையும் அடைய முடியும். ஸோ அந்த இலக்கை அடையிறதுக்கான வழிகள் எல்லாத்த பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட 2 சேனலையுமே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோன்லேருந்து மட்டும் இல்லை, அம்மா அப்பா ஃபோனு, வீட்டில் இருக்கிறது என்னென்ன ஐடிலாம், நீங்கள் நிறைய ஐடிஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லா ஐடியிலேருந்தும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க, சரியா? ரைட். அடுத்து ஸோ நம்மக்கிட்ட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது மிட்டம் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு பதிலாக ரிவிஷன் எக்ஸாம் வந்துடும். ஸோ அடுத்து பெரிய எக்ஸாமான குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த 3 தான் மெயினான விஷயங்கள். ஸோ குவார்ட்டர்லி பாதி புக்கு கிட்ட எழுத போகிறோம், ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் புக்கு நம்ம எழுதிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பப்ளிக் 2027 நடக்கக்கூடிய எக்ஸாமை நம்ம எதிர்கொள்ள போகிறோம், சரியா? ஸோ ஒவ்வொரு மாதமும் என்னென்ன போர்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், பட் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். பசங்களா, போன தடவை இதே மாதிரி நான் ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தேன். 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் மாஸ்டர் பிடிஎஃப் தரேன் அப்படின்னு. ஸோ அந்த மாஸ்டர் பிடிஎஃப் ஆல்ரெடி நான் லான்ச் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த மாஸ்டர் பிடிஎஃப்பை நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் பிடிஎஃப்னா என்ன? அந்த மாஸ்டர் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டம் டெஸ்ட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டருக்கும் இப்போவே நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புக் பேக் கொஷினுக்கு கரெக்டான ஆன்சரை நான் பிரிண்ட் போடுற வகையில் ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, சயின்டிஸ்ட் நேம், நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் நேம் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக தொகுத்து அதை ஒரு பாகமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மோர் டு நோ, டூ யூ நோ அப்படின்னு நம்மளோட புக்கில் பாக்ஸாக இருக்கும். ஏன்னா அதிலிருந்து தான் கிரியேட்டிவ் 1 marks கேட்பாங்க. அதை நீங்கள் தேடி தேடி படிக்க தேவையில்லை, அது எல்லாத்தையும் சாப்டர் வைஸ் எடுத்து அதை ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருங்க.
இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதுதான் நம்மளோட மாஸ்டர் பிடிஎஃப். இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணேன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கணும்ல? எஸ், திஸ் டைம் இட் இஸ் அ பிக் டாஸ்க். பெரிய டாஸ்க்கு, கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான். வீடியோஸை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. 2000 கமெண்ட்ஸ், 2000 கமெண்ட்ஸ் அண்ட் 3000 லைக். ரைட்டா? 2000 கமெண்ட்ஸ் அண்ட் 3000 லைக் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா இந்த மிட் டர்ம் டெஸ்ட்டில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொஷின் எல்லாமே, ஏன்னா கடந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நான் கொடுத்த 30 டிஃப்ரென்ஸ் கொஷின்லேருந்து 3 கொஷின் வந்துருந்துச்சு, 4 கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ உன்னோட மிட் டர்ம் டெஸ்ட்லையும் நான் சொல்ல போகிற கொஷின் தான் கண்டிப்பாக வரப்போகுது. அதை இப்போவே நம்ம படித்து ரெடி ஆகிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோ கீழே 2000 கமெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோஸ் நிறைய பேர் பார்க்க போகிறீங்க, 2000 மேலே வியூஸ் போயிடும். பட் கமெண்ட் நீங்கள் எவ்வளோ ஈடுபாடு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ கமெண்ட் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? கமெண்ட் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? உங்களோட பேர் ப்ளஸ் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறதும் நம்மளோட வேதாந்து சேனலில் சயின்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? நீங்கள் பண்ண போகிற கமெண்ட் என்ன, உங்களோட பேர், உங்களோட எய்ம் என்ன, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அண்ட் அதுக்கு கீழே நம்மளோட வேதாந்து சயின்ஸ் கிளாஸ், நம்ம கேப்டனோட கிளாஸ் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே போட போகிறேன். ஏன்னா அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்து வேறு என்னெல்லாம் உனக்கு தேவை, இதெல்லாம் இருக்குது பசங்களுக்கு, அப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான். ஸோ 2000 கமெண்ட், 3000 லைக். பார்க்கலாம் நம்ம என்னென்னு. சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்தில் ரைட்டா, யூனிட் 7, யூனிட் 12, 13, 1, 2, 8, 14, 15 இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் 7th லெசன் முடிச்சிட்டேன். TMNL ஃபஸ்ட் லெசன் நடத்த ஆரம்பிச்சிட்டேன், நடத்தி முடிச்சிருவேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு TMNL ஜாயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்க முடியும். TMNL ஜாயின் பண்ணிங்க. ப்ரைஸ் ஆல்ரெடி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ மந்த்லி டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 8 சாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த ஒரு 8 சாப்டர் சேர்த்து 7, கிட்டத்தட்ட 15 சாப்டர் கிட்ட. ரைட்டா? 8 + 7 என்னது 15 சாப்டர். குவார்ட்டர்லிக்கு 15 சாப்டர். சயின்ஸில் இருக்கதே மொத்தம் 23 லெசன் தான். பட் நம்ம முதல் 4 மாதத்துலேயே 15 சாப்டர் படிக்கணும். இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட குவார்ட்டர்லிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைமு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம இந்த மே மாதத்துலேயே நிறைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் முடித்து மொத்தமாக உங்களோட ஹாஃப் இயர்லிக்குள்ளே, டிசம்பருக்குள்ளே உனக்கு ஹாஃப் இயர்லிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ என்ன சார் பிளான், நம்ம எப்படி படிக்க போகிறோம், நம்ம என்ன மாதிரிலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் உனக்கு தெரியும். நம்மளோட ஆப்ரேஷன் 75 அந்த டார்கெட், அந்த லோகோ வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 300 டேஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் தான் நம்மளோட ஃபேஸ் 1. இப்போ இந்த ஃபேஸ் 1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மே மாதத்தில் நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி ஒரு லெசன் முடிச்சிட்டேன். மே 5ஆம் தேதிக்குள்ளேயே நான் ஒரு லெசன் முடிச்சிட்டேன். மீதி இருக்கக்கூடிய இந்த 25 டேஸ்க்குள்ளே இன்னும் ஒரு 3 லெசன், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயும் ஒரு சாப்டர் முடிச்சுட்டா கூட ஓரளவுக்கு நம்ம சூப்பராக ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஸ்கூல் நீ திறக்கிறதுக்குள்ளே 4 லெசனை நடத்தி 4 லெசன் புக் பேக்கு, 4 லெசன் இருக்கக்கூடிய புக்கின்னு, கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துடணும்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ரொம்ப முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினான விஷயங்கள், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம். அப்படி நம்ம படிச்சுட்டோன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபேஸாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இறங்கி போகிறோம். சரியா? ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ணி நம்மளோட 300 டேஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? ஃபைனலாக ரிவிஷன் எக்ஸாம்லாம் வர்றதுக்காக இருக்கப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த இந்த பிளான் எல்லாத்தையுமே நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது சார்? 300 நாள் இருக்குது சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், 300 நாள் பிளான் என்கிட்ட இருக்கட்டும். நீங்கள் இந்த 300 நாள் என்ன பண்ணணுங்கிறத நான் ஒவ்வொரு நாளாக வந்து சொல்கிறேன்ல, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சயின்ஸ் வீடியோலையும் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் சூப்பராக மார்க் வாங்கிடுங்க. சார் அப்போ நான் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் கேட்க ரெடி. நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்களா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரெடி. நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தினம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் TMNL இருந்தீங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி, இந்த 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு வந்துடணும்.
நம்ம சேனல் பேரை கிளிக் பண்ணுங்கள், லைவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன லைவ் இருக்கும் அந்த லைவ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். குறிப்பாக சயின்ஸ் லைவ் இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது மேக்ஸிமம் டெய்லி, இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் லைவ் வந்துடுவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்டெப்த்தான இறங்கி டீட்டெயிலாக சொல்லி தந்துட்டுருக்கேன். அது உங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. நம்ம ஜெயிக்க முடியும். 500 out of 500 வாங்குறது கஷ்டம்தான், ஆனால் முடியாத காரியம் கிடையாது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். நம்மளுக்கு வேணுன்றதை நினைங்க. கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமில் உங்களோட ஸ்கோரை மாற்றி காட்டுறதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் 9th வரைக்கும் உங்களோட சயின்ஸ் ஸ்கோர் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி 90+ அசால்ட்டாக வாங்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வீடியோவையும், ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் கவனிச்சேன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ பண்ணுவீங்களா? ஸோ நான் சொன்ன கமெண்ட் அண்ட் சொன்ன டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே அந்த பிடிஎஃபை கொடுக்குறேன். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு 200% நம்புங்க. டாடா, பாய், see you.